சிறப்பிக்கும் முகமாக ஆங்கில சொற்பொழிவாளர் திரு கடனாளன் சலீம் அவர்கள் தற்பொழுது இணைந்திருக்கிறார். தற்பொழுது ஒரு அடியார்களுக்காக அவர் தனது ஆன்மீக சொற்பொழிவை இந்த வெளியிலே வழங்குவதற்காக இருக்கிறார். அந்த வகையில் இன்று இவருடன் இணைந்திருக்கின்ற கடனாளன் சலீம் அவர்களை அடியார்களுக்கான ஆன்மீக சொற்பொழிவை வழங்குவதற்காக பேருந்து அழைத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். வாக்குன்றாம் நல்ல மனமுன்றாம் மாமலராய் நோக்குன்றாம் மேல் உறங்காது பூக்கொண்டு துப்பாது நேரி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தாழ்வார் தமக்கு எல்லாம் விக்கினங்கள் நீக்கின்ற விநாயக பெருமானுடைய தாமே போன்ற பொற்பாத காரணங்களை தோண்டி ஏற்றிக்கொண்டு ஆயிரங்கள் 64 உணர்வீக்கம் என்னை தூய உருப்படிக்கு போல்வான் என் உள்ளத்தில் உள்ளே என்று இருப்படிக்கு வாரா திடர் படியலும் பவள செவ்வாய் கனிவள் போம் தாமரை போல் கையில் துணியிலையும் அல்லும் பகலும் அனரசமும் துணித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவி வெள்ளை கரை உடுத்து வெள்ளை பழி போன்று வெள்ளை கமலத்தே தீவிரப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடமை சரியாசனம் வைத்த தாய் கல்வியெல்லாம் அள்ளிப்படுகின்ற கலைவாணி தாயுடைய பங்கேற்பான பாதங்களை போட்டியேறி கொண்டு இன்றைக்கு அழகான உடலில் கந்தரோடை பகுதியிலிருந்து வேண்டுவார் வேண்டும் வருமனத்தையும் அள்ளிப்படுகின்ற பெரிய பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத காரணங்களையும் போட்டி ஏற்றி கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாமல்லா கண்ணாயாவுடைய பொற்பாத காரணங்களையும் போட்டி ஏற்றி கொண்டு என்னை ஓம்தியில் வளர்ந்திருந்த ஓம்தியுடைய தந்தை கலாநிதி மதுரவி காரியத்தி அல்லாதன் ஐயாவை போட்டிக்கொண்டு இந்த ஆலய முன்னிலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய பெரியவர்களுடைய அங்கே இருந்த அந்தராக பூஜையாக்கி கொண்டிருக்கின்ற அப்புத்துறை ஐயா மற்றும் உதவி பூஜராக இருக்கின்ற செல்வமையாவுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டிக்கொண்டு மல்லாரும் பெரியவர்களான ஆலயத்துடைய குருவாக இருக்கின்ற அப்புத்துறை சிசர்கள் இந்த ஆலயத்துடைய அங்கே குருவாக இருக்கின்ற வீரசிங்கம் ராமுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இன்றைய ஒன்றிரமானுடைய பெருமோகல விழா. இந்த பெருமோகல விழாவிலே பக்தி என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறேன். இன்றைக்கு பக்தி என்றால் 3 எழுத்து. இந்த பக்தியுடைய 3 எழுத்தை நாங்கள் 3 விதமான திகழ்வுகள் மூலம் அடைய முடியும். இன்றைக்கு ஆலயம் பெறுகின்றோம், பெரியதனவரானை வணங்குகின்றோம், பெரியதனவரான் அவனை கேட்கின்றோம், கேட்கின்றதை பெரியதனவரான்
இந்த பக்தி என்ற மூன்றெழுத்தை நாங்கள் மூன்று திரியவர்கள் மூலம் அங்கே இறைவன் மீது அர்ச்சிக்க வேண்டும். அந்த மூன்று திரியவர்கள் என்று சொன்னால் ஒன்று மனம், மற்றது வாக்கு, காயம். பாரந்தால் மனம், எட்டென்றால் வாக்கு, தீ என்றால் காயம். இப்படி மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றையும் நாங்கள் பக்தி மீது செலுத்தினால் இறைவன் மீது அர்ச்சித்து விட்டால் இறைவன் நினைப்பதை தருவார். இன்னைக்கு சக்தி பின்னவிழார் எழுதுகிறார். நீங்கள் பெரியவர்களால் பெருமாள் யார்? எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முழுமுதல் கடவுள் சிவபெருமான். இந்த சிவபெருமானை பாருங்கள், ஏகம் சத்த விப்ர பௌத வதந்தி ஏகம் ஒன்று. இந்த ஒன்றே குணம் ஒருவனை தேவன் சொல்லுகிற முழுமுதல் கடவுளும் அங்கே சிவபெருமானும் பெரியவர்களான உள்ளதே. இன்னைக்கு நாங்கள் ஆலயம் வந்து விட்டோம், இன்னைக்கு பெருமாள் விழாவை காண வந்து விட்டோம் நினைத்து விட்டால் இவருடைய பக்தியும் அருளும் கிடைக்காது. பற்றுக அப்பச்சானை பற்றுக பற்று உணர்கிறது நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். தன்னுயிரும் மண்ணுயிர் போல கால செருந்தகத்தி பின்னவிழா எங்களுகிறார் சிவன் இருக்கிறார். கதைக்கு நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு சிவன் நினைக்கின்றால் சிவனுக்கு 5 முகம் இருக்கின்றது. பெரியவர்களுக்கு 5 முகம் இருக்கின்றது. ஈசானம், தற்புருஷம், அபூர்வம், வாமதேவம், சத்தியம், காரணம். 5 முகம். இந்த 5 முகமாய் குறையப்பட்டிருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறத்தல். அப்படி இந்த 5 தத்துவத்தை நடத்துகின்ற 5 முகம் கொண்ட சிவபெருமான் அங்கே படைத்தல் தொழிலை செய்வதற்காக பிரமாவிடம் படைத்தல் தொழிலை, காத்தல் தொழிலை செய்வதற்காக விஷ்ணுவிடம் சிவபெருமான் அந்த பணியை நடத்துகிறார். இன்னைக்கு உலகத்திலே நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்றால் இந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும். அங்கே அழகாக 5ஆம் குறள் சொல்லியிருக்கிறார். இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது நாங்கள் இறைவனை வணங்கி முத்தியுடன் பொருளும் பொருட்டையாக வந்து அங்கே அழகாக 5ஆம் குறள் ஆனந்தமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படி இந்த உடம்பை இறைவன் தந்திருக்கிறான். பாருங்கள், எல்லாருக்கும் 5 அறிவு, 1 அறிவு, 3 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவு படுத்த நாங்கள் மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும் எம்பெருமானிய பக்தி எப்படி செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் பிறவியின் மீது பற்றி கொள்ள வேண்டும். தன்மையிலும் நன்மையிலும் கூட காலம் செலுத்தலுக்கு பின்னணிதான் நிகழ்கிறான். நீங்கள் இடத்தில் இருக்கின்றீர்கள், பெரியவர்களுடைய பெருமாளை காண வந்திருக்கிறீர்கள். அங்கே பாருங்கள், பெருமாளுக்கு அடியோடு எல்லோரும் அங்கே விசாலமான பெரிய பூஞ்சல்களை படைக்கிறார். இது வாழ்க்கையாக இருக்கிறது. வெள்ளாம்பழம், மாம்பழம் இப்படி செல்லுகின்ற இறைவனுக்கு பலவிதமான பொருட்களை அர்ச்சிக்கின்றார்கள். அர்ச்சித்து கொடுத்து நாம் இறைவனை பக்தி கொள்கிறார்கள். இன்னைக்கு மனிதனுக்கு சிந்தனை இருக்கின்றது, மனிதனுக்கு சொல் இருக்கின்றது, இந்த செயல் இருக்கின்றது. சிந்தனை, சொல், செயல் இந்த 3 பக்தியை நாம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி விட்டால் நாங்கள் அந்த இறைவனுடைய மேலான பக்தியை பெற முடியும். அந்த காரணம் பிரமாவும் விஷ்ணுவும் அகங்காரம் கொள்ளுகிறார்கள், மமதை கொள்ளுகிறார்கள், ஆனந்தம் கொள்ளுகிறார்கள். ஏன் அங்கே பிரமா சொல்லுகிறால் அந்த உலகத்தை படைத்தல் தொழிலை செய்கிறேன், படைக்கின்றேன், ஆகவே நான் தான் பெரியவன் என்று பிரமா அகங்காரம் கொள்ளுகிறார். அங்கே விஷ்ணு சொல்லுகிறார், இந்த உலகத்தினை காத்துகின்றேன், நான் காத்தில் தொழிலை செய்கிறேன், ஆகவே நான் தான் பெரியவன். அங்கே இருவருக்கும் போட்டி ஏற்படுகிறது. நான் பெரியவன், நீ பெரியவன். சிவனே அவர்களுக்கு பணியை செய்திருக்கின்ற போது அவர் சிவனை மதிக்காது
ஆணவம் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு உலகத்திலே மனிதர்களும் இருக்கின்றார்கள். யான் பெரியவன் யான் பெரியவன் அதையெல்லாம் சற்று அகற்றவன். எல்லோருக்கும் பெரியவனார் இந்த உலகத்தை படைத்த கடவுள் இறைவன் சிவன் தான் பெரியவன். சிவன் பெரியவன். இவருக்கும் அங்கே போட்டி ஏற்படுகிறது. அப்படி இவரும் போட்டி ஏற்பட்டு அங்கே அடிப்படை அங்கே பிரமாவும் விஷ்ணுவும் செல்கின்றார்கள். அடியையும் முடியுங்கள். அப்படி அடியையும் முடியையும் தேடி அங்கே பிரமாவும் விஷ்ணுவும் அங்கே செல்கின்றார்கள். அங்கே பிரமா ஆனந்தம் கொண்டு போய் சொல்கின்றார். நான் அங்கே பெருமானுடைய அந்த மேல் அடியை கண்டு நான் தான் பெரியவன் என்று ஆனந்தம் கொண்டிருக்கிறார். அப்படி ஆனந்தம் கொண்ட பிரமா அங்கே சைவ ஆலயங்களில் பிரமாவுடைய அங்கே பிரமா வைத்து ஆனந்தமில்லை. ஏதெந்த கதையை சொல்வதென்றால் நாங்கள் இன்றைக்கு மனிதனாக பிறந்த நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு எங்களுடைய கையிலே 100 ரூபாய் கிடைத்து விட்டால் நாங்கள் 500 ரூபாய்க்கு ஆசைப்படுவோம். 500 ரூபாய் கிடைத்து விட்டால் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்படி 1000 கிடைத்து விட்டால் 5000 கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஆசை கடவில்லை. இந்த ஆசைகளை நாங்கள் சற்று ஓரம் நிறுத்த வேண்டும். எல்லா ஆசையும் நீங்கள் யாரும் நிறுத்த வேண்டும் என்றால் உலகம் மீது பெரியதாக மீது ஆசைப்பட வேண்டும். திருமண சொற்பொழிந்தா இன்றைக்கு இந்த இடத்திலே நான் பேசுகின்றேன் என்றால் என்னை பேச வைப்பது இறைவன் தான், சக்தி தான். ஆகவே பாருங்கள், இந்த ஆசையை நான் விளக்க வேண்டும் என்றால் எனக்கு திருமணம் சொல்லுகிறார். ஆசை அறிவியுங்கள், ஆசை அறிவியுங்கள். ஆசை படப்பட ஆயிரம் துன்பங்கள் ஆசையை விடவிட சொல்லலாம். எனக்கு ஆசையை பெருகிவிட்டால் எனக்கு எல்லோருக்கும் துன்பம் ஏற்படும், துயரம் ஏற்படும். ஆனால் ஆசையை சற்று விளக்க வேண்டும். மனிதர்களுக்கு 3 ஆசை தான் அதிகம். ஒன்று அண்ணாசை, 2வது பொன்னாசை, 3வது பெண்ணாசை. இந்த 3 ஆசையும் சற்று விளக்க வேண்டும். அப்படி நாங்கள் விளக்கி விட்டு இறைவன் மீது பக்தி மீது இறைவன் மீது அர்ச்சித்து விட்டால் ஈரமராவுடைய நிலவரம் எல்லோருக்கும் கிடைக்கும். அப்படி ஈரமராவுடைய பாதங்களில் அழகாக காலை 6 மணி வரைக்கும் அடங்கிய பெரும் போன்ற விழாக்கள் எல்லாம் நடைபெற்று அடியோடனோடு அங்கே படைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடியோடனோடு தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்துடைய நித்திய பூஜைகளாக சிறப்பாக பூஜையை ஆற்றி கொண்டிருக்கிறார். இன்றைய விசேட பூஜை அசலமாக எல்லாம் பெரியவர்களுடைய பூஜைகள் அவர்கள் சிறுதங்கள் அப்பூத்திரை சிறுதங்கள் பூஜையை இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆசையை ஏன் நான் சொல்லியிருந்தால் இந்த உலகம் இன்றைக்கு ஆலயம் வருகின்றோம். முன்னொரு காலத்தில் அடியவர்கள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது கஞ்ச நிலங்கள் ஓடி வருவார்கள், அச்சய தட்டுகள் ஓடி வருவார்கள். இன்றைக்கு அடியவர்கள் எல்லோரும் அதை விட்டு கையிலே கைத்தொலைபேசியும் கேன்வாகையும் கொண்டு வருவோம். நீங்கள் இறைவன் மீது அருகின்ற இந்த மலரை பாருங்கள். இந்த மலர் அருள்வாகி மலராகி காயாகி அறிந்து அங்கே வருகின்றது. அந்த மலரை போல் நீங்கள் இறைவன் மீது சமர்ப்பிக்க வேண்டும். மலராகி தானாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய உருவில் இருக்கிற மலரை ஆக்கிக் கொண்டு இறைவன் மீது நாங்கள் அர்ப்பிக்க வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வானவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நாம் அப்படி அந்த மலரை கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்திவிட்டால் அந்த மலரை இறைவன் மீது நாம் நினைக்கின்றது நடைபெறும். அப்படி நாங்கள் செய்து கொண்டு வந்தால் நாளொரு மேனி பொழுது வண்ணம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே சக்தியை சிவனை உங்களுடைய உருவிலே தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் நமக்கு இறைவனுடைய நல்லுறவு கிடைக்கலாம். கற்பல தலங்களில் பண்போடு இருந்து பகையோடு நீண்ட பெரிய நம்பினார். இன்னைக்கு பாருங்கள், நல்லாவத்தில் இருக்கின்றார், அச்சிலையில் இருக்கின்றார், அராலியில் இருக்கின்றார், சித்தங்களில் இருக்கின்றார், சுனிபுரம் குணமுறையில் இருக்கின்றார். யாழ்ப்பாணம் திருநாட்டிலே
எல்லா இடங்களிலும் பிரியதம்பிரான் ஆலயம் இருக்கிறது. அப்படி எல்லா பிரியதம்பிரானுடைய ஆலயத்துக்கு நான் சொற்பொழிவில் ஏற்பவர்களை செய்ய போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வது. நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எம்பெருமானை நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 வரைக்கும் இருக்கும். நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டு நீங்கள் வணங்கினால் இறைவன் மீது இறைவனுடைய பக்தியை கருணையை நீங்கள் பெறலாம். அல்லல் அருள்வாக்கு இல்லை வழிபடலும் மன்னன்மா ஞான கனிகொண்ட தெய்வதம்பிரான் பெருமான் இருக்கின்றார். பெருமானுடைய நல்ல அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கிறதுலாம். இந்த என்னுடைய நாயன்மார்கள் பாருங்கள், எவருக்கெல்லாம் இறைவனுடைய அந்த அருள்கள் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் தேவார திருப்பதியில் தந்திருக்கிறார்கள். நான் கூடுதல் நான் உருவாக்குவை ஒரு அம்மன் கோயிலுக்கு சொற்பொழிவு செய்திருந்தது. அங்கே ஒரு தாய் வந்து அழுது கொண்டிருந்தார். அப்ப அந்த அம்மாவிடம் ஏக அம்மா அழுதுறீங்க. அந்த அம்மா சொன்னா, தம்பி என்னுடைய 8 வயது பொம்பளை பிள்ளைக்கு 2 கண்ணும் பாலை மங்கி விட்டார். அப்ப ஏதாம்மா மங்கி விட்டார். அந்த அம்மாவிடம் கிட்ட அம்மா சொன்னா, தன்னுடைய பிள்ளை வீட்டில் இருக்கிற எந்த நேரமும் கைத்துட வைத்தியிலே சுட்டி சுட்டி மற்ற மாவடிகள் சிக்கல் எல்லாம் பார்க்கலாம் சின்ன பிள்ளை. அப்ப பிள்ளை அழுது தாய் அந்த பூனை கொடுத்ததுனா அந்த 8 வயது பிள்ளை பூனை பார்த்து 2 கண்ணும் மங்கி விட்டது. அங்கே ஆஸ்பத்திரியிலே வைத்தியம் செய்யலாம் கண்டறியவில்லை. அந்த தாய் உங்களுடைய அம்மனாலயத்தில் அழுதுகிறார். ஏழை சொல்றது என்றால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கைத்துட வைத்தியை கொடுக்கணும் அமைச்சரும். அப்ப நாங்கள் மாறி திசை மாற்றி பாருங்கள். புகையிலை பாருங்கள், புகையிலை தண்டவாளத்துக்கு தான் செல்லணும். சும்மா ரோட்டில செல்லா. அப்ப தண்டவாளத்திலே புகையிலை செல்லணும்னால் நாங்களும் கொலை செய்தது தாய். தாய் பிள்ளைக்கு கொலை போடுறது பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளை பார்த்து மங்கிவிட்டது. ஏழை சொல்வதென்றால் இருக்கின்ற அடியவர்கள் மற்றும் என்னுடைய சொற்களை எல்லோரும் உங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு 14 வயது இளம்பு வரை 16 வயது வரை அவருடைய கண்ணுடைய பார்வை நரம்பு அங்கே முதிர்ச்சி அடைகிறது. அது கண் பாலை தண்ணீரும் ஆகியிருந்த விடயத்தை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காது நீங்கள் கைத்துறை பேசி கொடுக்கின்ற நேரத்திலே எங்களுடைய சைவ நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் சுவாமிகள் தந்த தெருவார திருவாசகர் பதிகளை பிள்ளைகளுக்கு பாடம் கொடுக்க வேண்டும். அப்படி பிள்ளை அதில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சிந்தனையை மாற்ற வேண்டும். நீங்கள் பிள்ளையை கொடுக்கிறார்கள். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தன்னை சொல்லிக்க மந்திரம் இல்லை. என்ன காரணம்? இன்னைக்கு 10 மாதம் பிள்ளையை காரணம் பாலூட்டு சீவிருத்தி வளர்க்கிறீர்கள். ஆகவே இந்த 4 நேரத்தை எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கைத்துல வச்சு கொடுக்கப்படலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒருவர் கொடுத்துவிட்டு நீங்கள் துன்பம் செய்து விட்டு இறைவன் மீது அழுது பிறப்பினால் இறைவனுடைய அருள் கிடைக்கலாம். இன்றைக்கு நான் அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே வெள்ளம் மழை பெய்ய இருக்கின்றது. இன்னைக்கு மனிதர்கள் பார்த்து அடிக்கிறது இருக்கிறார்கள். ஒருவரை நினைக்கிறார், நான் வீடு கட்டிக்க வந்திருந்தேன், அதிகாரம் கட்டிக்க வந்திருந்தேன், பெரியதம்பிரானே இன்னைக்கு மழை வைக்கலாம்னு நினைக்கிறார். அடுத்த மனிதன் நினைக்கிறார், இன்னைக்கு வெயில் கொடுத்துக்கின்றது, பெரியதம்பிரானே எனக்கு மழையை தாழ்ந்து அடுத்த மனிதன் நினைக்கிறார். 3வது மனிதன் நினைக்கிறார், நான் வயலிலே விவசாயம் செய்கின்றேன், எனக்கு மழையை தாழ்கிறார். 3வது மனிதன் நினைக்கிறார். 4வது மனிதன் எனக்கு மழையும் வேண்டாம் வெயிலும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றார். 5வது மனிதன் என்றார், எனக்கு இருந்த பொருள் செல்வமெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றார். மனிதர்கள் 5 குணத்தில் இருக்கிறார்கள். இந்த 5 இடங்கள் இருக்கின்றது. இந்த 5 இடங்களிலும் போட்டி ஏற்படுகிறது. யார் பெரியவர்கள்? இன்னைக்கு இந்த பெரியவர்கள்
சொல்லுகிறது ஒரு பொருளை பற்றி பிடிப்பதற்கு நான் தான் அவசியம், ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக பாருங்கள் சுட்டிவிதல். இந்த சுட்டிவிதல் சொல்லுகிறது நான் தான் முடிவில் கந்தரோடை பெரியதற்கான ஆலயத்தை சுட்டிக்காட்ட பயன்படுகிறேன், ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக பாருங்கள் நடிகர். இந்த நடிகர்கள் சொல்லுகிறது எல்லா வீடுகளும் பெரியவன் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக பாருங்கள் மோதிரர். என்னுடைய கையில் தான் தங்கம் அணிவது, ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததாக பாருங்கள் கிள்ளிகள். இந்த கிள்ளிகள் சொல்லுகிறது என்ன கூட கட்டையானவன், ஆகவே நான் தான் பெரியவன். நீங்கள் பாருங்கள் 5 இடங்களிலும் நான் தான் பெரியவன் என்று அகங்காரம் இருக்கின்றதோ அதே போல இந்த உலகத்திலே மனிதர்கள் நான் தான் பெரியவன் என்று சற்று அகற்றிவிட்டு நீங்கள் இறைவன் மீது பக்தி செலுத்தினால் இறைவனுடைய ஒப்பற்ற இன்னைக்கு பெரியதனுடைய பெருங்குழுவை விட மிக சிறப்பாக நடைபெற்று கொள்கிறது. அந்த வழியிலே இன்னைக்கு கண்ணப்ப நாயனார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கண்ணப்ப நாயனார் சிவனுடைய மண்ணிலிருந்து ரத்தம் படைக்கிறவரோடு தன்னுடைய கண்ணை கொடுத்துள்ளார். மீண்டும் மற்ற ரத்தம் படைக்கிறவரோடு கண்ணையை கொடுத்துள்ளார். இறைவனுடைய அமைப்பிருக்கிறார். அதே போல நாங்களும் நம்பிக்கையுடன் வழங்கினார் பெருமானுடைய சகல புகழ்களும் நல்ல அருளும் இந்த உலகின் கந்தருடைய பெரியவரான பெருமான் தருவார்கள் வழங்கிக்கொண்டு நான் சொற்பனை பார்த்து சொன்னால் 1 நாள் 3 நாள் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இங்கே எங்களுடைய கிராமிய பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஆகவே அடியோடு அந்த பூஜை வழிபாடுகளை காண வேண்டும். எல்லோருக்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இந்த ஒளிவில் கந்தருடைய பெரியதனுடைய நன்றோடு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவனை உடைய அமரவில்லை, அவனன்றி செய்யும் அருந்தோமில்லை, அவனன்றி ஐவரால் ஆமுதமில்லை, அவனன்றி ஒவ்வொரு ஆவியிலிருந்து மேலால் இந்த இடத்திலே இருந்து அருள் பாலிக்கின்ற எங்களுடைய பெரியதனுடைய சகல பொருள்களும் செல்வங்களும் மகதான் தருவார் என்று கூறிக்கொண்டு நான் கடைசியாக ஒன்றை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும். இன்னைக்கு பாருங்கள் எங்களுடைய பசுப்பால். இந்த பசுப்பாலிலே 4 விதமான பொருட்களும் மறைந்திருக்கின்றது. இந்த 4 விதமான பொருட்களும் எப்படி மறைந்திருக்கிறது பார்த்தால் பாருங்கள், பாலிலே தயிர் இருக்கின்றது, வெண்ணெய் இருக்கின்றது, நெய் இருக்கின்றது. இப்படி பாலிலே இந்த 3 பொருட்களும் மறைந்திருப்பதை யாருக்கும் தெரியாது. பார்க்கலாம். அப்ப எப்படி பாலுக்குள்ளே இந்த 3 மறைந்திருக்கின்றதோ அதே போல எம்பெருமான் பெரியதனுடைய பெருமான் பாலில் நெய் படு தயிர் வெண்ணெய் போல மறைந்திருந்து உங்கள் எல்லோருக்கும் நல்லருள் தருகின்றார். நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நான் எல்லா ஆலயங்களிலும் செல்வது வழமை. உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் பெற்றோர் இணைந்து வந்து கூட்டு 15 வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 5 மணிக்கு பிள்ளைகளை நீங்கள் தான் திசை திருப்பி நீங்கள் தான் பிள்ளைகளை போது பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் உணவு கொண்டாட்டி இருக்க முடியாது, நீரிழந்தாலும் இருக்க முடியாது. அதே போல இந்த எம்மை படைத்த நிலையை நீங்கள் வழங்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கூட்டு வழிபாடு, பதினை வழிபாடு. இன்னைக்கு பாருங்கள், வேறொரு மதத்தை பாருங்கள், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு நாள் பூஜைகளை வரை நடத்துகிறார்கள். அதே போல நீங்கள் எல்லோரும் இந்து சமயத்தை சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். சைவ சமயத்துடைய முதலான சைவ சமயத்துடைய முதலான வெள்ளிக்கிழமை நாள். ஆகவே வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய சொற்பொழிவை அமர்ந்திருந்து கேட்ட சகல அடியோருக்கும் எங்களுடைய உதவி கந்தருடைய பெரியதனுடைய பெருமானுடைய நன்றோடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு
அன்பும் அறனும் உடற்றாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஆகிய துணை. இன்றைக்கு அன்பாக மனதையும் அதனாக கணவன் அடைந்தால்தான் குடும்பம் சந்தோஷமாக அடைவது. இன்னைக்கு அன்புமார்கள் உமாதேவியாரும் அதனால சிவபெருமான் சேர்ந்ததற்கு அர்த்தம் இருக்கிறார். அப்படி நாங்கள் அன்பும் மரணம் உடைத்தாகி இல்வாழ்க்கை பண்பும் பயணம் ஆகிய நாங்கள் ஒன்று இருவரும் செய்தால்தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நாம் சொற்பொழிவு நேர்முகமாக செய்துவிட்டு நள்ளிரவு 1-2 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் நான் வீடு செல்கின்ற பொழுது எனக்கு அன்பாக மனைவி அரவணைத்து மனைவி வீட்டில் அன்பாக வரவேற்கிறார். அப்படி எல்லோருடைய வீட்டில் அன்பாக கடற்கரையில் இருந்து நீங்களுடைய குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உண்மையில்தான் பெரியதனுடைய ஆலயம் இன்னும் பெரியொரு ஆலயமாக இந்த இடத்திலே வளர வேண்டும். இந்த இடத்திலே ஒழிக்கொண்டு என்னை இந்த வகையில் படுத்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருந்த என்னுடைய தந்தையும் குருவாகிய பண்டிதர் சைவப்புலவர் மாமன்னா கணநாயகருடைய பொற்பாத கவனங்களை போட்டி எண்ணிக்கொண்டு என்னை ஓம் டிவியில் நடக்கின்ற வர்ணனை கலாந்தி மதுரவி காரியந்தி அருணாமையை போட்டிக்கொண்டு நான் நல்ல நேரம் பேசுகிற ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் அதை கேட்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னும் பூஜைகள் ஆரம்பிக்க இருப்பதால் நீங்கள் உங்களுடைய எல்லோருக்கும் எம்பெருமானுடைய முடிவில் கந்தனுடைய பெரியதனுடைய 14 வகை செல்வங்களாக இருக்கின்ற கலையில்லாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவனம் வாழாத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் கடுப்புணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் போனாத போடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூய உதவி பெரிய தொண்டர் கூட்டுகளாய் அலையாடி அற்புதம் மாற தங்கே ஆதி கடவுளின் வாழ்வே அம்பீர ஒருவாகம் அவதார சுவாமி அருள்வாணி அபிராமியே எல்லோருக்கும் எம்பெருமானுடைய 14 வகை செல்வங்களையும் எம்பெருமான் தருவார் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இன்றைய உங்கள் எல்லோருக்கும் இந்த பெரும்புற விழாவிலே பெரியதெல்லாம் பெருமானே 14 வகை செல்வங்களையும் பெரியதெல்லாம் பெருமான் தருவார் என்று இந்த இடத்திலே எண்ணிக்கொண்டு இன்றைய பெரும்புற நிகழ்வுகள் காலை 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் சைவத்தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கின்ற ஓம் டிவியிலே இப்பொழுது அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு இன்னைக்கு ஓம் டிவியிலே இரவு நிகழ்ந்த பெருமானுடைய இந்த பெரும்புற விழாவை காணலாம். அது மட்டுமன்றி மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் அலவரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் அது பேசுவோம். இந்த மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் பேஸ்புக் அலவரத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் இலங்கையில் இருக்கின்ற எல்லா விதமான ஆலயங்களையும் காட்சியிலே நீங்கள் காணலாம். இன்றைய பெருமானுடைய பெரியதனுடைய பெரும்புகள் நிகழும் மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் பேஸ்புக்கிலே காணலாம் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் பெரியதனுடைய சித்திகள் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் என்று வேண்டிக்கொண்டு அருள் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் கூறியார் கண்ணுணர்ந்து அருளையும் பொருளையும் எங்களுடைய பெரியதெல்லாம் பெருமான் தருவார் என்று வேண்டி எல்லா பிழையும் கலதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நிலையா பிழையும் நின்றத்தில் சொல்லா பிழையும் பொய்யா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தவராய் இறைவா கட்சி எழுதவனே வான்முகில் படாது பெய்க மல்வளம் துறக்க மன்னன் போன்முறை அருள் செய்க குறைவிலா துயில்கள் வாழ நான்முறை அறங்கள் நோங்க நற்றவம் வேணிமல்ல மேன்மை கொள் தைல நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் தைல நீதி விளங்குக